ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிவேஸ்கல்ல பார்த்தீங்கன்னா இது வந்து பழநிற சோளங்க. இந்த பழநிற சோளம் வந்து மாற்றி வச்சுட்டு மாற்றி வைக்கும் போது உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். இதோடைய வளர்ச்சி வந்து சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த 5 குரோ பேக்கில் வச்சுருக்கேங்க. 5மே ஒரே இடத்துல தான் வைக்கணும். ஏன்னா அப்போ தான் பாலினேஷன் நல்லா நடந்து உங்களுக்கு வந்து திரட்சியான ஒரு சோளம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த சோளம் வந்து எடுத்து நீ அடுத்த ஆடிப்பட்டத்துக்கு விதை பகிர்வு கொடுக்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் வந்து எடுத்து எல்லாருக்குமே விதைகள் ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் வந்து நிறைய தோட்டத்தில் நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி சோளம் வந்து பயிர் பண்ணியிருக்கும் போது தானாகவே தக்காளி இருக்கும். தக்காளி வந்து அங்கங்கே நிறைய இருக்குங்க இந்த மாதிரி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா. அப்புறம் பார்த்தீங்கன்னா கீரை இருக்கும். எல்லா கீரையும், அதாவது முக்கியமாக மணத்தக்காளி கீரை நிறையா இருக்கும். இந்த மாதிரி சோளம் வந்து தோட்டத்தில் போட்டிருக்க வயலெல்லாம் நான் நிறைய வயலில் பார்த்துருக்கேன். அதே போல் தாங்க நம்ம குரோ பேக்லேயும் தக்காளி இருக்குது, கீரை இருக்குது, மணத்தக்காளி கீரை, இது எல்லாமே இருக்குது. எனக்கு அதை பார்க்கவுமே அந்த மாதிரி தோட்டத்தில் பார்த்த ஒரு ஃபீல் வந்து எனக்கு வந்திருக்குங்க. அனைவரையும் இயற்கை விவசாயத்தை நேசிப்போம்.